தொகுதி காலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் நேற்று ராஜினாமா செய்திருந்த நிலையில் தற்போது கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கரூர் எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருந்தார். இந்நிலையில் தற்போது கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. நேற்று கரூர் எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது கரூர் தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்போது கரூர் தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மொத்தமாக எத்தனை தொகுதிகள் காலியானதாக இருக்கிறது? எப்போது இடைத்தேர்தல் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது? கரூர் தொகுதி காலியானதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. நேற்று கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தற்போது கரூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் ஏற்கனவே அதிமுகவை சார்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் என 2 பேர் என மொத்தமாக 6 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சட்டமன்றத்தில் அதிமுகவின் எண்ணிக்கை 41ஆக குறைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் பார்த்தோமென்றால் திருச்சி கிழக்கு தொகுதியில் ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டியிட்டு அந்த தொகுதியை ராஜினாமா செய்த நிலையில் மொத்தம் இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய தொகுதிகள் 7ஆக உயர்ந்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டால் 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும். ஆனால் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் 7 தொகுதிகள் காலியானதாக இருக்கக்கூடிய நிலையில் விரைவில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அந்த அறிவிப்பு என்பது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் விரைவில் இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பு என்பது வரும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் தற்போது கரூர் தொகுதி காலியானதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகியுள்ளது. நந்தினி, ஏற்கனவே அதிமுகவில் இருந்து விலகி 4 எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்தார்கள். தற்போது சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கின்றனர். ஜூலை 2ஆம் தேதி தாவேகாவில் இணைய உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை இணையும் பட்சத்தில் இவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ஜூலை 2ஆம் தேதி சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். அதற்கான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களோடு சேர்ந்த ஆயிரக்கணக்கான அதிமுகவினுடைய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் இணைய இருக்கிறார்கள். குறிப்பாக புதுக்கோட்டை மற்றும் கரூர் மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் இந்த விழா என்பது நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தான் மீண்டும் இடைத்தேர்தல் வரும் பட்சத்தில் அவர்களுக்கான வாய்ப்புகள் என்பது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் தான் தற்போது ராஜினாமா என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் விரைவில் இடைத்தேர்தல் வரக்கூடிய நிலையில் மீண்டும் அதே தொகுதியில் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு சட்டப்பேரவைக்கு வருவதற்கான அந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர்களுக்கு நேரடியாகவே சென்று பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான திட்டமிடல் என்பதும் வகுக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.